ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் மக்களை. வெல்கம் டு சேனலுடன் உங்கள் தங்கராஜ். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 1000 ஆண்டுக்கு பழமையான அழகுமலை முத்துக்குமாரசாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த கோயில் சிறப்பு வரலாற்றையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லுக்கு நிகழ் கொடுத்து ஆள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் மூலியமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலை மேலே போகிறதுக்கு 2 வழி உள்ளதுங்க. இந்த ரோடு வழி மேலே தார் செலவு வச்சு பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோக படிக்கட்டு வழியாக மேலே போய்க்கலாம். படிக்கட்டு ஒரு 300 படி கலந்து மேலே போகணுங்க. வாங்க போகலாம். இப்போ நம்ம படிக்கட்டு வழியத்து மேலே போக போகிறோம். வாங்க போகலாம். குன்றிருக்கு இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பதற்கேற்ப தமிழ்நாட்டில் உள்ள மலைகள் மற்றும் குன்றுகள் மீது முருகப்பெருமான் கோயில் இருந்து காணப்படுதுங்க. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள முருகன் கோயிலில் மிக முக்கியமானதாக அழகுமலை முத்துக்குமாரசாமி பாலத்தொண்டப்பணி கோயில் திகழ்கிறதுங்க. நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கு நாள் பார்த்தோம்னா இன்றைக்கி கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நம்ம இடநாள் தான் வந்திருக்கிறோம். விசேஷ நாட்கள் பார்த்தோம்னா சஷ்டி, கிருத்திகை, பௌர்ணமி நாட்களில் கொஞ்சம் கூட்டம் விசேஷமாக இருக்கும். சிறப்பு விசேஷங்கள் பார்த்தோம்னா தைப்பூசம், வைகாசி விசாகம் இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப சிறப்பாக அங்கே கொண்டாடப்படுங்க. இந்த கோயிலில் கோயில் இயற்கை சூழலில் அமைஞ்சுள்ள இந்த கோயில் அழகாக சூப்பராக இருக்கும். வாங்க ஒவ்வொன்றா பாட்டு அப்படியே மேலே போகலாம். முன்னாடி மயில் மண்டபம் இருக்குது, அதை எடுத்து பார்த்தோம்னா ஒரு மண்டபம் இருக்குது, 8 கால் மண்டபம் நினைக்கிறேன். கடந்து அப்படியே மேலே போகலாம் வாங்க. அழகுமலை கோயில் தல வரலாற்றை அறிய வரலாற்று சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் உள்ளன. திருமண நாயக்கர் காலத்து கல்வெட்டு ஒன்று கைலாசநாதர் கோயில் முன்பாக உள்ளன. அக்கல்வெட்டு கிபி 1641 ஆண்டு எழுதப்பட்டென சொல்லப்படுறாங்க. அழகு என்றால் மூக்கு என்பது பொருள். மூக்கின் வடிவம் போல் இந்த மலை அமைந்துள்ளதால் அழகுமலை என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகுமலை கீழே அழகாபூரி அம்மன் என்ற ஊர்காவல் தெய்வம் ஒன்று இருப்பதால் இந்த மலைக்கு அழகுமலை என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. படிக்கட்டு வழிக்கு வந்தவரும் போனோம்னா பாத விநாயகர் கோயில் இருக்குங்க. அவர் விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மேலே போகலாம் வாங்க. அமைதியான அந்த படிக்கட்டில் நான் மட்டும் வழியே மேலே போயிட்டு இருக்கேன். பாருங்கள், குருவி சவுண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த குருவி என்ன குருவின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச தூரம் மேலே போனோம்னா இடுமன் சன்னதி வருங்க. அவர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச தூரம் மேலே போனோம்னா முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளையும் தரிசனம் செய்யலாம். இந்த ஆறுபடை வீடுகளின் கோவில் 1984 ஆண்டுகளில் கட்டப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் எந்த கோலத்தில் உள்ளாரோ அதே போன்று இந்த சன்னதியிலும் காட்சி தருவது இக்கோயிலின் சிறப்பு அம்சமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் சண்முகருக்கு ஒரு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. ஒரே சமயத்தில் 6 படை முருகனையும் மேலும் 7வது படை வீடாக அழகுமலை குமாரனையும் கண்குளர தரிசனம் செய்ய முடியுங்க. ஆறுபடை வீடு சன்னதியில் அருகில் நவக்கிரக சன்னதியும் உள்ளதுங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மேலே போல வாங்க. இடுமன் சன்னதி அருகில் குழந்தைக்குமார் கோவில் உள்ளதுங்க. இங்கு அழகுமலை குமரன் பாலகனாக காட்சி அளிக்கிறாங்க. குழந்தை வர வேண்டுவோருக்கு அதை நிறைவேற்றும் தெய்வமாக இந்த பாலமுருகன் திகழ்கிறாங்க. அழகுமலை கோவில் கிழக்கு மேற்காக அமைந்துள்ளதுங்க. கிழக்கில் தாழ்ந்து மேற்கில் உயர்ந்தும் காணப்படுது. கோயில் கருவில்
மலைக்கு மேலே போனோடனே பாலத்தண்டபதிக்கான கோயிலுக்கு நுழையும் முதலில் இருப்பது கொடிமரம். கொடிமரத்திற்கு மேற்கு நோக்கி மயில் மண்டபமும் அதற்கு அருகில் பலிபடமும் உள்ளதுங்க. தலைபட்சமாக வில்லும் மரம் கோயில் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது. கோயில் மகாமண்டபத்தில் உள்ள வலதுபுறத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக சிறப்பு சங்கடஹர சதுர்த்தி விழா காணும் ஆனந்த விநாயகரும் வடம்பெரு விநாயகரும் அருள் பாலித்து வர்றாங்க. இடதுபுற மேடையில் வீரபாகத்தேவரும், தெற்கு நோக்கி தனி சந்நிதியில் தேவியரும் வள்ளி தேவியனையும் அருள் பாலித்து வர்றாங்க. அழகுமலை இந்த கோயில் எங்கே அமைஞ்சுன்னா திருப்பூர்லேருந்து தென்கிழக்கில் தாராபுரம் சாலையில் 22 கிலோமீட்டர் தொலைவில் அழகுமலை கிராமத்தில் அமைந்திருக்குதுங்க. 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கிராமத்தில் அழகு போன்ற எழில் சூழ்ந்து அழகுமலை காணப்படுதுங்க. சூரியனோடு சேர்த்து 9 கரங்கள் நவக்கரங்களாக உள்ளது போல அது போன்ற இந்த மலையில் சுற்றிலும் 7 மலைகள் உள்ளன. அந்த மலையில் பார்த்தோம்னா சென்னிமலை, சிவன் மலை, வட்டமலை, ஊதியூர் மலை, பழனிமலை, மருதமலை, கருத்தமலை ஆகியவாங்க. இந்த 7 மலைகள் நடுவில் அழகுமலை காட்சியளிப்பது இதுவும் அழகுமலையின் தனிச்சிறப்பு அம்சமாகுங்க. இந்த கோயில் அழகுமலை மேலேருந்து பார்த்தோன்னா எல்லாம் பச்சை பச்சை அழகாக சூப்பராக வியூ சூப்பராக இருக்குங்க. அழகாக இருக்கும், ஒரு அமைதியான இடம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தோம்னா சிவன் மலை தெரியும். இந்த கோயில் அழகுமலையில் பார்த்தீங்கன்னா 6 படை முருகப்புறம் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். அப்படி சிறப்பு பெற்ற இந்த கோயில். நண்பர்களே, உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து போக அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஃபேமிலி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவாக சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.